புராணங்களும் இயற்கையின் அமானுஷ்யங்களும் மனிதனின் மனதின் ஆழங்களும் சங்கமிக்கும் ஒரு புதிரான உலகம் அது. ஆம், நாம் இன்று பேசப்போகும் கதை நமது தமிழ் மண்ணின் ஆழத்தில் புதைந்திருக்கும் குமரிக்கண்டத்தை பற்றியது. கற்பனை செய்து பாருங்கள், எங்கு பார்த்தாலும் பசுமை, வானுயர்ந்த மரங்கள், தெளிந்த நீர் ஓடும் ஆறுகள், பறவைகளின் இசை. இதுதான் குமரிக்கண்டம். இங்கே வாழ்ந்த மக்கள் அறிவிலும் கலையிலும் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கினார்களாம். தமிழ் மொழி அங்கே பிறந்து அங்கேதான் செழித்து வளர்ந்ததாம். சங்க இலக்கியங்கள் சொல்லும் முதல் சங்கம், தலைச்சங்கம் எல்லாம் இந்த குமரிக்கண்டத்தில்தான் நிகழ்ந்தன என்று கூறுவார்கள். கவிஞர்களும் புலவர்களும் அறிஞர்களும் கூடி மொழியை வளர்த்தார்கள். அவர்கள் வாழ்ந்த நகரங்கள் இன்றைய நம் நகரங்களை விடவும் அழகாகவும் நுட்பமாகவும் கட்டப்பட்டிருந்தனவாம். கடலில் பயணம் செய்யும் கலை, வானியல் அறிவு, கணிதம் எல்லாவற்றிலும் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் காலம் தன் சுழற்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியது. பூமி தாயின் நகர்வுகள், கடல் அன்னையின் சீற்றம், கடல்கோள் என்று சொல்லப்படும் மாபெரும் வெள்ளப்பெருக்கு மெல்ல மெல்ல அந்த நிலப்பரப்பை விழுங்கத் தொடங்கியது. முதலில் ஒரு பகுதி, பிறகு மற்றொன்று. மக்கள் தங்கள் தாய் நிலத்தை பறிகொடுத்தார்கள். அவர்களின் கண்கள் முன் அவர்களின் அழகிய நகரங்கள், அவர்களின் பொக்கிஷமான நூலகங்கள், அவர்களின் கலைக்கூடங்கள் அனைத்தும் கடலுக்குள் மூழ்கின. சிலர் உயிர் தப்பி புதிய நிலப்பரப்பை நோக்கி பயணம் செய்தார்கள். அவர்களின் மனதில் இழந்த தாயகத்தின் வழி இருந்தாலும் கையில் தமிழின் அறிவுச் செல்வம் இருந்தது. அந்த ஞானத்தை அவர்கள் புதிய இடங்களில் பரப்பினார்கள். நாம் இன்று பார்க்கும் தமிழ் கலாச்சாரத்தின் பல வேர்கள் அந்த மூழ்கிய கண்டத்திலிருந்து வந்தவைதான் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இன்றும் கூட கடலின் ஆழத்தில் குமரிக்கண்டத்தின் மிச்சங்கள் உறங்கிக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. சில சமயம் மீனவர்களின் வலைகளில் பழங்கால பொருட்கள் சிக்குகின்றன. சில ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்கு அடியில் விசித்திரமான படிவங்களை கண்டெடுக்கிறார்கள். இவையெல்லாம் அந்த மாபெரும் நாகரிகத்தின் மௌனச் சாட்சிகள். குமரிக்கண்டம் ஒரு வெறும் கதையா, அல்லது நமது வரலாற்றின் ஒரு பகுதியா? இந்த கேள்விக்கு விடையில்லை என்றாலும் இந்த கதை நமது கற்பனையை தூண்டுகிறது. நமது முன்னோர்களின் அறிவையும் இயற்கையின் சக்தியையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அது ஒரு தொலைந்த தேசத்தின் ஏக்கமல்ல, மாறாக ஞானத்தின் தொடர்ச்சியையும் தமிழின் ஆழமான கலாச்சார வேர்களையும் சொல்லும் கதை.